ஆண்டோட நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த ஹெவன்லி கீஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுடைய ஹெவன்லி கீஸ் மத்திய எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் பார்க்கிறோம். பின்பு அவர்கள் சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, 1 மணி நேரம் என்னோடு விழித்திருக்க கூடாதா? நீங்கள் மார்க்கில் பார்க்கும்போது பேதுருவே நித்திரை பண்ணுகிறது என்ன என்று ஆண்டவர் அவங்க வாழ்க்கை ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். இயேசு அதை எதிர்பார்க்கிறார் 1 மணி நேரம். ஆனால் இந்த சீஷர்களை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளதுதான். மாம்சத்துல தூக்கம் வருது, ஆனா ஆண்டவர் சொல்றார் ஆவி உற்சாகம் உள்ளது. இப்போ நீங்க ஆவியில உற்சாகமாங்கள். ஆனா இவ்வளவு தூரம் ஆண்டவர் அவங்க சொன்ன அப்புறம் கூட, இயேசு சொன்ன அப்புறம் அந்த 42ஆம் வசனத்துல நான் வாசிக்கும் போது, அவர்கள் மறுபடியும் 2வது தரம் போய் மறுபடியும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, மறுபடியும் போய் தூங்க போறாங்க. மறுபடியும் அவங்க நித்திரை பண்ணுகிறாங்க. அப்போ ஆண்டவர் திரும்ப வந்த போது மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம், முன்னாடி இருந்ததை விட இன்னும் தூங்குறாங்க. ஆனா ஆண்டவர் பாரத்தோடு சொல்றாரு, 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாது. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா இன்னும் நித்திரை மயக்கம். பல நேரம் நம்ம வாழ்க்கையில பல சூழ்நிலைகள் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில உணர்த்தும் போது, கர்த்தர் சந்திக்கும் போது, கர்த்தர் எதையாவது செய்ய நினைக்கும் பொழுது அவங்க இன்னும் என்ன பண்றாங்க, பல நேரம் இன்னும் நம்முடைய மாம்சத்திற்கு இடம் கொடுத்து தேவனுடைய சத்தத்தை கேட்க கூடாதபடி நம்ம வாழ்க்கையில இருக்கிறோம். ஆண்டவர் அப்புறம் கடைசியா சொல்றாரு, இன்னும் ஆண்டவர் மறுபடியும் பாக்குறாரு, இவங்க இன்னும் அடுத்த நிலையில என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, நித்திரை பண்ணுங்க. ஆண்டவர் இப்போ ஒரு வார்த்தை சொல்றாரு, 41ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரம் அவர்களை வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர்கள் சீஷரிடத்தில் வந்து, இனி நீங்கள் என்ன பண்ணுங்க, நித்திரை பண்ணி இளைப்பாருங்க. 2 தடவை ஏன்பா நீ தூங்குறன்னு கேட்டாரு. 3ஆவது தடவை சொல்றாரு, இனி இளைப்பாருங்க. பல நேரம் நம்ம வாழ்க்கையில தேவனுடைய சத்தத்தை கேட்க விட்டால் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் போங்க. இதனால என்ன தெரியுங்களா பிரச்சனை, நம்ம வாழ்க்கையில அநேக காத்திருப்பு உண்டாகும். அநேக காத்திருப்புக்கு நாம் இடம் கொடுக்காதபடி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில விழித்திருக்க செய்யும் பொழுது நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார்.